Product of two positive numbers is 34,560. The LCM is 60 times of its GCD. Then the difference of LCM and GCD is இப்போ two positive numbers ஓட product வந்து 34,560 கொடுத்திருக்கு. இப்போ LCM வந்து 60 times of its GCD ன்னு கொடுத்திருக்கு. இப்போ LCM and GCD ஓட difference என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ two numbers ஓட product வந்து 34,516 கொடுத்திருக்கா. இப்போ அந்த two numbers A and B ன்னு எடுத்துக்க போறோம். இப்போ அதான் எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் தானே, அதான் A கிராஸ் B ஈக்குவல் டு 34,516 எழுதியிருக்கோம். இப்போ எல்சிஎம்ஐ எல்லுன்னு ஜிசிடியை ஜின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்சிஎம் வந்து 60 டைம்ஸ் ஆஃப் இட் ஜிசிடிக்கு ஈக்குவலாக இருக்குதா, அதான் எல் இஸ் ஈக்குவல் டு 60 ஜின்னு எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸா, அதான் எழுதியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி, எல்சிஎம்ஐ எல்லுன்னு ஜிசிடியை ஜின்னு தானே எடுத்தோம், அதான் எல் கிராஸ் ஜி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்துட்டு ஏ கிராஸ் பின்னு எழுதியிருக்கோம். இப்போ எல்லோட வேல்யூ என்னது 60 ஜியா, அதான் 60 ஜி இன்ட்டு ஜி ஈக்குவல் டு இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது 34,560யா, அதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜி இன்ட்டு ஜி எவ்வளோ, ஜி ஸ்கொயர்டா. இப்போ 60யும் 34,560 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 576ஆ. இப்போ 24 ஸ்கொயரோட வேல்யூ தானே 576. அப்போ ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஜியோட வேல்யூ 24 கிடைக்குமா. இப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, எல் இஸ் ஈக்குவல் டு 60 ஜின்னு தெரியுமா. இப்போ ஜியோட வேல்யூ என்னது 24ஆ. இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 24ஆ. இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 1440யா. இப்போ எல்லோட வேல்யூ வந்து 1440. இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி தானே கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் எல் மைனஸ் ஜி ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்னது 1440யா, ஜியோட வேல்யூ என்னது 24ஆ, அதான் 1440 மைனஸ் 24 எழுதியிருக்கோம். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1416. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி இஸ் 1416. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.